அன்பான பாக்யம் சேனல் நேயர்களுக்கு இனிமை தரும் சுபகாலை வணக்கம். ஆனந்த ராகமாய் ஓர் ஆன்மீக பயணம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் பாக்யம் சேனல். வழங்குவோர் அன்புடன் கல்யாண் ஜுவல்லர்ஸ். இது உங்கள் பாக்யம், எங்கள் பாக்யம். நவக்கிரகங்களின் நல்லருள் உங்கள் நற்செயல்களில் வெற்றி தர வாழ்த்துகிறேன். இன்று 20/5/2026 சுபஸ்ரீ தமிழ் பராபவ வருடம் வைகாசி மாதம் 6ஆம் தேதி புதன்கிழமை. வளர்பிறை சதுர்த்தி திதி மாலை 4:43 மணி வரை. அதன் பின் பஞ்சமி திதி. திருவாதிரை நட்சத்திரம் காலை 11:19 மணி வரை. அதன் பின் புனர்பூசம் நட்சத்திரம். சதுர்த்தி விரதம். விநாயகர் மற்றும் சிவன் வழிபாடு நடத்துவதால் வாழ்வில் நற்பலன்கள் பலவும் வந்து சேரும். வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கு இன்று சிறந்த நாள். சூலம் வடக்கு, பரிகாரம் பால். வடக்கு திசை நோக்கி நீண்ட தூர வெளியூர் பயணம் மேற்கொள்பவர்கள் சிறிதளவு பால் சாப்பிட்டு பயணத்தை இனிதாக தொடரலாம். இன்றைய ராசி பலன். மேஷ ராசி அன்பர்களே, இன்று உங்கள் மனதில் துணிச்சலுடன் செயல்களை துவங்குவீர்கள். உங்கள் நடை உடை பாவனை பகட்டு நிறைந்த அளவில் உருவாகும். அடுத்தவர் பார்வையில் அதிக பணம் செலவு செய்ய வேண்டாம். புத்திரர் தன் தகுதி திறமையை வளர்த்து படிப்பில் நல்ல முன்னேற்றம் காண்பர். பிணி தொந்தரவு குறைந்து உங்கள் உடல் ஆரோக்கியம் மேம்படும். இல்லற துணையிடம் இருந்த கருத்து வேறுபாடு விலகி குழந்தைகளின் நலன்களை பாதுகாக்கும். எதிரியால் தொந்தரவு அணுகாத சுமூக வாழ்வியல் சூழல் உருவாகும். தொழில் வியாபாரத்தில் அபிவிருத்தி பணி செய்வீர்கள். பணியாளர்களுக்கு கூடுதல் வேலை வாய்ப்பு, சம்பள உயர்வு கிடைக்கும். உறவினர் குடும்ப சுப நிகழ்வில் கலந்து கொள்வீர்கள். மாணவர்கள் படிப்பிலும் உடல்நல பாதுகாப்பிலும் முன்னேற்றம் காண்பர். ரிஷப ராசி அன்பர்களே, இன்று எவருக்கும் உரிய மரியாதை தருவீர்கள். பேச்சில் நிதானமும் வாகன போக்குவரத்தில் கவனமும் பின்பற்றுவது நல்லது. தம்பி தங்கை உங்களிடம் அபிப்பிராய பேதம் கொள்வார்கள். வாகனத்தில் தேவையான பாதுகாப்பு அவசியம் பின்பற்ற வேண்டும். எதிர் மனப்பாங்குடன் பேசுபவரிடம் விவாதத்திற்கு இடம் தராமல் விலகுங்கள். இல்லற துணை குடும்ப தேவை நிறைவேற தாமதம் ஆவதால் உங்களுடன் அதிருப்தி கொள்வார். தொழில் வியாபாரத்தில் அதிக உழைப்பினால் எதிர்பார்த்த பணவரவை பெறலாம். பணியாளர்கள் நிர்வாகத்தின் வழிகாட்டுதலை தவறாமல் பின்பற்ற வேண்டும். பெண்கள் சேமிப்பு பணத்தை குடும்ப செலவுகளுக்கு பயன்படுத்துவர். மாணவர்கள் பெற்றோரின் சூழ்நிலையை உணர்ந்து நடந்து கொள்வார்கள். மிதுன ராசி அன்பர்களே, இன்று உங்கள் பேச்சு மற்றும் செயலில் குடும்பத்தின் எதிர்கால நலன் குறித்த அக்கறை பிரதிபலிக்கும். அக்கம் பக்கத்தவருடன் நல்லன்பு பாராட்டுவீர்கள். சமூக பணியிலும் ஈடுபாடு கொள்வீர்கள். இஷ்ட தெய்வ வழிபாடு நடத்தவும் சாதுக்களின் தரிசனம் காண்பதுமான அனுகூலம் உண்டாகும். வீடு வாகனத்தில் பெறுகின்ற பயன்பாட்டு வசதி திருப்திகரமாகும். புத்திரர் விரும்பிய பொருட்களை அதிக தரமுள்ளதாக வாங்கி தருவீர்கள். உங்கள் வாழ்க்கை தரம் பலரும் வியக்கும் வகையில் உயர்ந்திருக்கும். இல்லற துணை பொறுப்புணர்வுடன் நடந்து குடும்ப நன்மைகளை பாதுகாத்திடுவார். மாணவர்கள் படிப்பில் நல்ல தேர்ச்சி பெற்று அவர்கள் விரும்பிய பரிசு பொருள் பெற்றோரிடம் கேட்டு வாங்குவர். கடகராசி அன்பர்களே, உழைப்பினால் முன்னேற வேண்டும் என்ற எண்ணத்துடன் செயல்படுவீர்கள். எதிர்மறை சூழல்கள் விலகி புதிய வாய்ப்புகள் வந்து சேரும். இடம் பொருள் உணர்ந்து பேசுவதால் நல்ல பெயரை பாதுகாக்கலாம். தம்பி தங்கையிடம் சிறு மனக்கிலேசம் உங்கள் மீது வந்து பின்னர் சரியாகும். புத்திரர் விளையாட்டு சிந்தனைகளுடன் நடந்து கொள்வார்கள். அவர்களுக்கான பொறுப்பை நீங்கள் உணர்த்துவதால் நிலைமை சீரடையும்.
எதிரியிடம் விலகுவதால் நேரமும் பண விரயமும் தவிர்க்கலாம். இல்லற துணை அன்பு பாசத்துடன் நடந்து கொள்வார். தொழிலில் திட்டமிட்ட இலக்கை நிறைவேற்ற கால அவகாசம் தேவைப்படும். பணியாளர்கள் மனம் தளராமல் வேலை செய்தால் இலக்கை நிறைவேற்றலாம். மாணவர்கள் படிப்பில் அதிக கவனம் வேண்டும். ஆபத்து தருகிற விளையாட்டுகளில் ஈடுபடக்கூடாது. சிம்ம ராசி அன்பர்களே, இன்று உங்கள் எண்ணத்திலும் செயலிலும் உறுதியுடன் இருப்பீர்கள். இதனால் வாழ்வில் சுபிட்சமும் அளப்பரிய நன்மைகளும் வந்து சேரும். சமூகத்தில் அதிக மதிப்பு மரியாதை கிடைக்கும். பூர்வ சொத்தில் எதிர்பார்த்த பணவரவு வந்து சேரும். உங்களுக்கு எதிர்ப்பாக செயல்பட்டவர் தன் அபத்தமான செயல்களால் சமூகத்தில் அவமானம் அடைவார். உங்கள் உடல்நல ஆரோக்கியம் பலம் பெறும். இல்லற துணையின் கூடுதல் அன்பு பாசம் மனம் நெகிழ வைக்கும். தொழில் வியாபாரம் செழித்து ஆதாய பணவரவு கிடைக்கும். உத்தியோகஸ்தர்களுக்கு அதிக பொறுப்புகளும் உரிய கௌரவமும் வந்து சேரும். பெண்கள் குடும்ப பணிகளை ஆர்வமுடன் நிறைவேற்றுவர். மாணவர்களுக்கு படிப்புக்கான பண வசதி திருப்திகர அளவில் கிடைக்கும். கன்னி ராசி அன்பர்களே, இன்று கருணை மனதுடன் பிறருக்கு உதவி செய்வீர்கள். அடுத்தவர் சொல்லும் தவறான ஆலோசனைகளை தவிர்த்திடுவீர்கள். வீடு வாகனத்தில் பயன்பாட்டு வசதி திருப்திகரமாகும். இஷ்ட தெய்வத்தின் கருணையால் இடர்பாடுகள் விலகி மகிழ்ச்சிகரமான சூழல் உருவாகும். தம்பி தங்கை அன்பு பாசத்துடன் நடந்து கொள்வர். புத்திரர் அறிவாற்றலில் சிறந்து படிப்பில் முன்னேறுவர். விஷ பிராணிகளிடம் விலகுவது நல்லது. தொழில் வியாபாரத்தில் இருக்கிற அனுகூலத்தை பயன்படுத்தி முன்னேறுவீர்கள். பணியாளர்களுக்கு பணியிட மாற்றம் ஏற்படலாம். பெண்கள் சேமிப்பு பணத்தை குடும்ப செலவுகளுக்கு பயன்படுத்துவர். மாணவர்கள் அக்கறையுடன் படித்து கூடுதல் தர தேர்ச்சி விகிதம் பெறுவீர்கள். துலாம் ராசி அன்பர்களே, இன்று சமயோசிதமாக செயல்படுவதால் மட்டுமே நன்மைகளை பெற முடியும். மனதில் உருவாகிற தாழ்வு மனப்பான்மையை விலக்கி வெற்றியை நோக்கி பயணியுங்கள். வாழ்வில் பல நலமும் கிடைக்கும். அதிக விலை மதிப்புள்ள பொருட்களை பயன்படுத்துவதிலும் பாதுகாப்பதிலும் அக்கறை வேண்டும். அறிமுகம் இல்லாத எவருக்கும் வீடு வாகனத்தில் இடம் தர வேண்டாம். புத்திரரின் சேர்க்கை சகவாசம் அறிந்து அவர்களை நல்வழி நடத்துவது நல்லது. எதிரியின் கெடு செயல் அதிர்ஷ்டவசமாக பலமிழந்து போகும். அரசு சார்ந்த உதவி கிடைப்பதில் தாமதம் இருக்கும். இல்லற துணையுடன் தேவையற்ற வாக்குவாதம் பேச வேண்டாம். இயந்திர தொழிற்சாலை பணியாளர்கள் பாதுகாப்பு முறைகள் தவறாமல் பின்பற்ற வேண்டும். மாணவர்கள் அக்கறையுடன் படிப்பதால் மட்டுமே உரிய தர தேர்ச்சி விகிதம் கிடைக்கும். விருச்சிக ராசி அன்பர்களே, இன்று உங்கள் ஒவ்வொரு வார்த்தையையும் நிதானித்து பேசுவது நல்லது. கடந்த நாட்களில் நிறைவேற்ற வேண்டிய பணிகளை உத்வேகமுடன் செயல்படுத்த வேண்டும். பண வரவுக்கு ஏற்ப செலவுகளை மேற்கொள்வது நல்லது. தம்பி தங்கை வாழ்வில் கூடுதல் நன்மை பெற உங்களின் உதவியை கேட்டு பெறுவர். வீட்டிற்கு தகுந்த பாதுகாப்பும் வாகன பயணத்தில் மிதவேகமும் பின்பற்றுவது நற்பலன் தரும். புத்திரர் அறிவில் சிறந்து பெற்றோருக்கு பெருமை தேடித் தருவார். உடல் நலத்திற்கு ஒவ்வாத உணவு உண்ண வேண்டாம். உறவினர் வீட்டு விசேஷங்களில் கலந்து கொள்வீர்கள். தொழில் வியாபாரத்தில் அதிக உழைப்பு உரிய பணவரவை பெற்றுத்தரும். பணியாளர்கள் நிர்வாகத்தின் வழிகாட்டுதலை தவறாமல் பின்பற்ற வேண்டும். பெண்களுக்கு தாய் வழி சீர்முறை வந்து பெருமிதம் கொள்வீர்கள். மாணவர்கள் வெளி வட்டார பழக்கம் குறைத்து படிப்பில் கவனமுடன் ஈடுபட வேண்டும். இன்று சந்திராசிரமம் ஆனதால் ஒவ்வொரு செயலிலும் நீங்கள் பாதுகாப்பை முன்னிறுத்தி செயல்பட வேண்டும். தனுசு ராசி அன்பர்களே, இன்று உறவினர் சொல்லும் ஆலோசனைகளில் நல்லவற்றை ஏற்றுக்கொள்வீர்கள்.
சொந்த பணிகளை நிறைவேற்றுவதால் உங்கள் செயல் சிறப்பான இடத்திற்கு வரும். குடும்ப உறுப்பினர்கள் நல்லன்பு பாசத்துடன் நடந்து கொள்வார்கள். பூர்வ சொத்தில் கிடைக்கிற பண பலன்களை கவனமுடன் வீடு கொண்டு வந்து சேர்க்க வேண்டும். இல்லற துணை வெகுநாள் விரும்பிய பொருள் வாங்கி தருவீர்கள். எதிரியின் கெடு செயல்களை சமயோசிதமாக முறியடிக்க வேண்டும். தொழில் வியாபாரத்தில் சராசரி அளவில் இயங்கும். பெண்கள் கணவர் வழி சார்ந்த உறவினர்களிடம் குடும்ப விவகாரம் எதுவும் பேச வேண்டாம். மாணவர்கள் கவனமுடன் படிப்பதால் தர தேர்ச்சி விகிதம் சீராகும். மகர ராசி அன்பர்களே, இன்று உங்கள் மனதில் தன்னம்பிக்கையுடன் செயல்படுவீர்கள். வாழ்க்கை பயணத்தில் ஆறுதலாக சில அதிர்ஷ்டகரமான பலன்கள் வந்து சேரும். முக்கிய செலவுகளுக்கு எதிர்பார்த்த பணம் கிடைக்கும். உங்களின் சமூக அந்தஸ்தை உயர்த்தி கொள்வீர்கள். புத்திரர் உங்கள் சொல் கேட்டு நடந்து அனுசரணையாக நடந்து கொள்வார்கள். நோய் தொந்தரவு குறைந்து உடல் ஆரோக்கியம் பலம் பெறும். இல்லற துணை விட்டு கொடுக்கும் மனப்பான்மையுடன் நடந்து குடும்ப வாழ்வு முறையை மகிழ்ச்சியாக மாற்றுவர். தொழில் வியாபாரத்தில் உற்பத்தி விற்பனை செழித்து வளரும். பணியாளர்கள் எதிர்பார்த்த சலுகை கிடைக்கும். பெண்கள் விதவிதமான உணவு தயாரித்து குடும்ப உறுப்பினர்களை உபசரிப்பர். மாணவர்கள் நல்ல விதமாக படித்து தரத்தேர்ச்சி பெறுவீர்கள். விளையாட்டிலும் சாதனை நிகழ்த்துவீர்கள். கும்பராசி அன்பர்களே, இன்று உங்கள் பேச்சில் கவித்துவமும் வசீகரமும் நிறைந்திருக்கும். இடம் பொருள் அறிந்து பேசுவதால் உரிய வரவேற்பு கிடைக்கும். வீடு வாகனத்தில் பராமரிப்பு பணி செய்வதால் பயன்பாட்டு வசதி திருப்திகரமாகும். புத்திரர் ஆன்மீக விஷயங்களை உங்களிடம் கேட்டு அறிந்து கொள்வார்கள். சத்து நிறைந்த உணவுகளை உண்பதால் உடல் ஆரோக்கியம் பலமுடன் இருக்கும். இல்லற துணையின் அதிருப்திக்கு உட்படாத வகையில் நீங்கள் நடந்து கொள்வதால் குடும்ப வாழ்வியல் நடைமுறையை பாதுகாக்கலாம். தொழில் வியாபாரத்தில் சராசரி உற்பத்தி விற்பனை இருக்கும். சேமிப்பு பணம் அத்தியாவசிய செலவுகளுக்கு பயன்படும். பெண்கள் கணவரின் கஷ்ட சூழ்நிலையை சரி செய்வதற்கு தன்னால் ஆன உதவி புரிவார்கள். மாணவர்கள் படிப்பில் அக்கறையும் விளையாட்டு பயிற்சியில் உரிய பாதுகாப்பும் பின்பற்ற வேண்டும். மீனராசி அன்பர்களே, இன்று எந்த செயலையும் கவனமுடன் நிறைவேற்றுவதால் குறைகள் வராமல் தவிர்க்கலாம். நன்கு பழகியவர்கள் என்பதற்காக எவருக்காகவும் பண பொறுப்பு ஏற்க வேண்டாம். வீடு வாகனத்தில் உரிய பாதுகாப்பு நடைமுறைகள் பின்பற்றுவது நல்லது. இஷ்ட தெய்வ வழிபாடு நடத்துவதால் சில நன்மைகள் வந்து சேரும். உடல் நலத்திற்கு ஒவ்வாத உணவு உண்ண வேண்டாம். இல்லற துணையின் கருத்துக்கு முக்கியத்துவம் தருவதால் குடும்ப ஒற்றுமை சீராக இருக்கும். தந்தை வழி உறவினர்கள் எதிர்பாராத உதவிகளை வழங்குவார்கள். தொழில் வியாபாரத்தில் அதிக உழைப்பினால் மட்டுமே நீங்கள் சராசரி பணவரவை பெற இயலும். பணியாளர்கள் நிர்வாகத்தின் வழிகாட்டுதலை தவறாமல் பின்பற்ற வேண்டும். மாணவர்கள் தங்களின் எதிர்கால முன்னேற்றத்தை மனதில் வைத்து படிப்பில் அக்கறையுடன் ஈடுபடுவது நல்லது. பாக்யம் சேனல் நேயர்களுக்கு நன்றி. இன்றைய ராசி பலன் நிகழ்ச்சி இத்துடன் நிறைவடைகிறது. மீண்டும் நாளை இதே நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிட மாமணி மதுரை சங்கர்ஜி.